இன்றைக்கு கட்சி ஆரம்பித்தாலே ஆஹா ஓஹோ என்று யூகங்களை எல்லாம் பெரிய பெரிய செய்திகளாக மாற்றுகிறார்கள். இப்போதே 20%, 24% என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்று ஊடகங்களே வரிந்து கட்டிக்கொண்டு வலிந்து வலிந்து செய்தியை ஊதி பூதாகரப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு தேர்தலில் கூட நிற்கவில்லை. வாக்குகள் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த சமூகமும் இந்த ஊடகமும் எத்தகைய அணுகுமுறைகளை கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் தான் அங்குலம் அங்குலமாக போராடி 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 இன்றைக்கு இந்த அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மற்றவனெல்லாம் 100 மீட்டர் ஓடி பரிசு வாங்கி விடுவான். நாம் 10,000 மீட்டர் ஓடினால்தான் அந்த பரிசை வாங்க முடியும். அவன் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பெறுகிற பரிசை விடாமல் இடைநில்லாமல் 10,000 மீட்டர் ஓடினால்தான் நம்மால் அந்த பரிசை பெற முடியும், அவன் பெற்ற பரிசை பெற முடியும். அப்படி ஒரு கேடுகட்ட சமூகத்தில் நாம் களமாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு கட்சியாக ஏற்காமல் அதை புறந்தள்ளுகிற ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு பின்னர் எத்தனை கட்சி தோன்றினாலும் அந்த கட்சியை முன்னால் எழுதி நம் கட்சியை பின்னால் எழுதுகிற உளவியல் கொண்டவர்களின் ஆதிக்கம் நிறைந்த இந்த சமூகத்தில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அறிக்கை எழுதினாலும் நம்முடைய அறிக்கையை கடைசியாக போடுவது என்பதை ஒரு நிலைய விதியாக கொண்டிருக்கிற சமூக கட்டமைப்பில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எந்த சீனியாரிட்டியும் அவர்களுக்கு கிடையாது. சமூக மதிப்பீடுகள் அவ்வாறு இருக்கின்றன.